ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டிவன் வியூஸ் என்ற மது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கட்டுடை ஞான வைரவர் சனசமூக நிலையத்தினுடைய வெள்ளி விழாவும் அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான கௌரவித்து பரிசுகள் வழங்குகின்ற காணொலிகளை பார்வையிட போறீர்கள். கட்டுடை ஞான வைரவர் சனசமூக நிலையமானது மிக சிறப்பான மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு பணிகளை செய்து வருகின்றது. அது தொடர்பான காணொலிகளையும் மற்றும் இந்த மாணவர்கள் காப்போது சாதாரண பரீட்சையில் சிறந்த பொறுப்புகளை பெற்று எமது ஊர் மாணவர்களை கௌரவித்து அவர்களுக்கான துவிச்சக்கர வண்டிகள் மற்றும் பண பரிசுகள் மற்றும் அவர்களான பரிசுகள் வழங்குகின்ற காணொலிகளை நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். மிக சிறப்பான மற்றும் மக்கள் நலம் சார்ந்த பல்வேறு உதவிகளை தற்போதைய நிர்வாகமானது மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மென்மேலும் இந்த கட்டுடை ஞான வைரவர் சனசமூக நிலையம் மென்மேலும் ஒரு சிறப்பான பணிகளை வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் நடைபெறுகின்ற கட்டுடை ஞான வைரவர் சனசமூக நிலையத்தினுடைய வெள்ளி விழா நிகழ்வு தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம் வாருங்கள்.
அழகில் ஜோதியன் அம்பல தாடுவான் நல சிலம்படி பாட்டி வணங்குவோம். சிற்றம்பலம். இறைவணக்கம் பாடிய மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இக்கூட்டத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே இந்நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சனசமூக நிலையங்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி அனந்தசா பாலேஸ்வரன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிரதேச சபை உறுப்பினர் திரு செந்தில்நாதன் ஞானரூபன் அவர்களையும் இந்த இடத்திலே வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிரதேச சபை உறுப்பினர்களான முருகையா சுதாகரன், கருணாநிதி டயானா அவர்களையும் மற்றும் சமூக செயற்பாளர் ஆனா காண்டீவன் அவர்களையும் வருக வருகவென இந்த இடத்திலே வரவேற்றுக் கொள்கிறோம். மற்றும் கிராம சேவகர், பொருளாதார உத்தியோகத்தர் அனைவரையும் இந்நிகழ்விற்கு வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு மேலும் எமது ஞானசவேர சனசமூக நிலையத்தில் கல்வி பயிலும் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் ஏனையோரையும் வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு இன்று சாதனையாளராக அதாவது காபோத சாதன பரீட்சையில் சித்தி அடைந்து சாதனையாளராக முனைந்திருக்கும் எமது மாணவ செல்வங்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் அனைவரையும் எமது நலன் விரும்பிகள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம்.
ஞானவைரவர் சனசமூக நிலையத்தின் வெள்ளி விழா நிகழ்வினை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிரதம விருந்தினர் திருமதி அருந்தசா பாலேஸ்வரன் அவர்களுக்கும் ஞானவைரவர் சனசமூக நிலைய தலைவர் ரமணன் அவர்களுக்கும் பிரதேச சபை கௌரவ உறுப்பினர் சுதா அண்ணா மற்றும் டயானா அவர்களுக்கும் கிராம சேவையாளர் நிறுவன அண்ணா அவர்களுக்கும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் ரஞ்சித் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் சுகிர்தன் அவர்களுக்கும் சமூக செயற்பாட்டாளர் காண்டிவரண்ணா அவர்களுக்கும் மற்றும் எண்ணிய மக்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் இந்நிகழ்வுக்கு என்னை அழைத்ததற்கு எனது முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு பல்வேறு வரலாற்று பெருமைகளை கொண்டுள்ள மானிப்பாய் பிரதேசத்தின் அயல் கிராமமாக உள்ள கட்டுளை பிரதேசத்தில் 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஊரில் உள்ள மக்களின் புத்திஜீவிகளின் அஜராத முயற்சியின் விளைவாக 2000ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 28ஆம் தேதி ஞானவைரவர் சனசமூக நிலையம் தோற்றம் பெறுகின்றது. இது ஊர் மக்களின் அயராத முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக இந்த சனசமூக நிலையத்தை நான் பார்க்கின்றேன். வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 73 சனசமூக நிலையங்கள் உள்ளது. அதில் தற்போது 60 சனசமூக நிலையம் இயங்கு நிலையில் பயன்பாட்டில் உள்ளது. சனசமூக நிலையம் என்பது சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு செயற்பாட்டு மையமாகும். சனசமூக நிலையத்தை எடுத்துக்கொண்டால் நூலகம், கலை, கலாச்சார செயற்பாடுகள், விளையாட்டு செயற்பாடுகள், கல்வி மற்றும் விழிப்புணர்வுகள், சமூக ஒற்றுமை, பெண்கள் மற்றும் இளையோரின் வலுவூட்டல் செயற்பாடு, அரச திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்லுதல் மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற முக்கிய பங்குகளை சனசமூக நிலையம் கொண்டுள்ளது. இந்த சனசமூக நிலையத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களின் செயற்பாடு தங்களுடைய பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் அந்த உணர்வு மேலோங்கி இருப்பதை அவதானிக்க முடிந்துள்ளது. அவர்களுடைய சமூக பணி சிறப்பாக அமையும் என்ற எண்ணம் என் மனதில் மேலோங்கி உள்ளது. ஏனென்றால் தங்களுடைய சனசமூக நிலையத்தின் வெள்ளி விழாவினை முன்னிட்டு மக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்க வேண்டும் என்ற சிந்தனை அவர்களிடத்தை ஏற்பட்டவுடன் என்னை அணுகி விடயத்தை சொன்னார். நானும் அதனை உடனடியாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய செயற்பாட்டுக்கு முழு ஆதரவினையும் தருவேன் என உறுதிபட தெரிவித்து இங்கு நான் ஒரு விடயத்தை சொல்லியே ஆக வேண்டும். மக்கள் நலன் சார்ந்த செயற்பாட்டினை மேற்கொள்வதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது முழு ஒத்துழைப்பையும் வழங்கும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் மாற்றத்துக்கான அடித்தளமாக சனசமூக நிலையம் இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். உரையாற்றிய உரையாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். செய்தியோ அவர்களை நாங்கள் வருக என நம்ம ஊரில் எங்கள் ஊர் என்றபடியாக நான் ஒரு வைத்தியமாக அழைப்பதற்கு எனக்கு உரிமை உண்டு. அதன்படி நான் அவர்களை வருக என வரவேற்றுக் கொண்டு பிரதம விருந்தினர் கலந்து கொண்டிருக்கும் சிடிஓவை வரவேற்று அதன்படியாக நான் எங்கள் ஞானரூபன் அவர்களை வருக என வரவேற்கின்றேன். சபையின் கௌரவ உறுப்பினர் அவர்களை. அதைத் தொடர்ந்து எங்கள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர், கம்யூனிஸ்ட் சபை உத்தியோகத்தர்கள், அதைத் தொடர்ந்து தற்பொழுது வருகை தந்திருக்கும் உசாந்தன் கௌரவ உறுப்பினர்கள் அவர்களையும் வருக என வரவேற்று அதைத் தொடர்ந்து இங்கு வீட்டிலிருக்கும் டயானா கௌரவ உறுப்பினர்களுக்கும் அங்கு ஆங்கில சார் அரியந்தன் அவர்களுக்கும் இங்கு வீட்டிற்கும் எங்கள் மக்கள் அவர்களுக்கு முதற்கண் நாம் வணக்கம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் இந்த கிராமத்தில் விட்டு வெளியேறி மிக தூரத்தில் இருந்து வந்து நான் இங்கே உங்களுக்கு சேவையாற்ற வந்திருக்கிறேன்.
முதற்கண் எனக்கு வாக்களித்த பெருமக்களுக்கு நான் நன்றி உரை செலுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் உங்கள் வாக்கு இல்லாமல் நான் இன்று இந்த நிலையில் நின்றிருக்கேன். அதனை தான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எனக்கு புள்ளடி போடாவிட்டால் நான் இந்த மேடையில் வந்திருக்க மாட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் கௌரவ உறுப்பினராக இன்று வந்து உங்கள் முன் இருப்பதற்கு முதல் காரணம் நீங்கள் அளித்த உங்கள் வாக்கு மட்டுமில்லை, நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு என் பெருமக்களுக்கு நான் உண்மையாக நன்றி தெரிவிக்கின்றேன். அதைத் தொடர்ந்து இங்கு வீட்டிற்கும் சிறார்களை நீங்கள் உங்கள் கல்வியை பற்றித்தான் நான் கதைக்க வந்திருக்கிறேன். உதாரணமாக கல்வி என்பது இன்று முக்கியமான ஒன்று. இந்த சனசமூக நிலையம் புத்துணர்ச்சி பெற்ற உடன் நான் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் இங்கு. ஏனென்றால் இங்கு படிப்பதற்கு வசதி உண்டு, ஆனால் பதிப்பதற்கான வசதிகளை செய்து கொடுக்கவில்லை. ஏனென்றால் இன்று ஒரு ஆசிரியர்களை நான் நினைத்தேன் என்றால் அஜந்தன் சார் அவர்களை நினைத்து இந்த குடும்பத்துக்கு இந்த கிராமத்துக்கு ஒரு அபிவிருத்தியை செய்ய வேண்டும் என்று நான் திட்டமிட்டிருந்தேன். அதால் நான் இன்று தொடங்கின இந்த அபிவிருத்தி 2 மாதங்கள் கடந்து விட்டன. 2 மாதங்கள் கடந்து இன்று வெற்றிகரமாக ஒரு செய்தியை இந்த கிராமத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆங்கிலம் என்பது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். English is seems to be it's a good subject to be in village to everyone என்று சொல்றார்கள். இந்த கிராமத்துக்கு இது ஒரு எழுச்சியானது என்றுதான் முக்கியமாக சொல்ல வேண்டும். நான் எங்கள் மக்கள் முன்னிலையில் செய்தியை பார்ப்பதற்கு தான் என்று வந்துள்ளேன். நீங்கள் கல்விக்கு தாங்கள் என்னை கோல் பண்ணி கேளுங்கள். நான் கல்விக்கான முதல் கட்டாயமான உரிமையை இன்று வழங்குவேன் என்று கூறிக்கொண்டு பெரும் மக்களுக்கு நான் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அங்கே உரையினை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற கௌரவ உறுப்பினர் பிரதேச உறுப்பினர் முருகையா சுதாகரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஒரு சிற்றுரை ஆற்றுமாறு கௌரவ விருந்தினர் திரு கலம் கண்ணநாதன் உசாந்தன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தலைமை காண்கிற சனசமூகத்தினுடைய தலைவர் தம்பி ரமணன் அவர்களே, மேடைகளில் இருக்கிற இந்த நாளுக்குரிய அதிதிகளே, அன்புக்குரிய தாய்மார்களே, குழந்தைகளே, சகோதர சகோதரிகளே, எல்லோருக்குமே இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கிராமம் கூடி எடுக்கிற ஒரு பெருவிழாவிலே காலதாமதமாக வேலைப்படைகள் காரணமாக வரவேற்பமைக்காக முதலிலே ஒட்டுமொத்தமாக உங்கள் எல்லோருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இது கல்வியிலே மிக சிறந்த பெறுபேறுகளை எடுத்த பிள்ளைகளை கொண்டாடுகிற விழா. உண்மையிலே இது ஒவ்வொரு வருடமும் நடந்திருக்க வேண்டிய ஒரு விழா. இருந்தாலும் கூட இந்த ஆண்டிலிருந்து இந்த நல்ல முன்னெடுப்பு தம்பிகளாலே முன்னெடுக்கப்படுவதற்கு நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எனக்கு புதியவர்களும் கிடையாது, நான் உங்களுக்கு புதியவனும் கிடையாது. அந்த அடிப்படையிலே இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த விஷயத்தை செய்வதன் மூலமாக மாத்திரம்தான் ஒரு பலமான அடுத்த தலைமுறையை நாங்கள் கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கு. நாங்கள் பெரியவர்கள், அவர் சின்னவர், இவர் அப்படி அவர் இப்படி என்று புறம் பேசிக் கொண்டிருப்பதாலே காலத்தை வீணடிக்க முடியுமே தவிர இந்த தலைமுறையை நாங்கள் நேர்த்தியாக கொண்டு செல்ல முடியாது. ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிள்ளைகளோடும் இந்த பிள்ளைகள் சார்ந்தக்கூடிய பல்வேறுபட்ட அமைப்புகளோடும் தொடர்ந்து பயணிக்கிறவர் என்ற அடிப்படையிலே நல்ல பெருவர் ஒன்றை வெளிக்காட்டியிருக்கிறீர்கள். கௌரவிக்கப்படுகிற அந்த மாணவர்கள் தான் இந்த மேடையிலே இருப்பதற்கு உண்மையிலே அவர்கள் இருந்திருக்க வேண்டும். இருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த காப்போத சாதாரண பரீட்சை பெறுபவர்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு விழா எடுக்கப்படுகிறது. இன்னும் ஒரு 3 வருடங்களிலே இதைவிட பெரிய ஊர்வலத்தோடு நீங்கள் மிகச்சிறந்த பெறுபவர்களோடு இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற அந்த இலக்கு நோக்கி நீங்கள் எல்லோருமே படிக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் இந்த தலைமுறையையும் இந்த சமூகத்தையும் அல்லது இந்த சூழலையும் இந்த இனத்தையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு விஷயத்திலே மாத்திரம் நம்பிக்கையாக இருங்கள். கல்வியை தவிர வேறு எந்த விடயத்தாலும் இந்த உலகத்திலே எதையும் சாதித்து விட முடியாது என்பதை மிக ஆணித்தரமாக பெற்றோர்களும் நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் 5ஆம் ஆண்டு படிக்கிற வரைக்கும் அல்லது 11ஆம் ஆண்டு படிக்கிற வரைக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளை கையுக்குள்ளே வைத்திருப்பார்கள். அதுக்கு பிறகு உயர்தரம் என்று போகிற போது அவ்வளவு கண்காணிப்போடு நாங்கள் யாரும் இருந்தது கிடையாது. எங்களுடைய பெற்றோர்களும் அப்படித்தான், எல்லோருடைய பெற்றோர்களும் அப்படித்தான்.
எப்படி நீங்கள் 5ஆம் ஆண்டில் உங்களுடைய பிள்ளைகளை கட்டுக்கோப்போடு வைத்திருக்கிறீர்களோ, எப்படி காப்போத சாதாரண தரம் வரை உங்களுடைய பிள்ளைகளை கட்டுக்கோப்போடு வைத்திருக்கிறீர்களோ, அதே போல உயர்தரத்திலும் வைத்திருந்தால் மிகச்சிறந்த பெறுபவர்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கல்வி மூலமாகத்தான் இந்த தலைமுறை நல்ல ஒரு ஆரோக்கியமான தலைமுறையாக இருக்க முடியும் என்ற செய்தியை சொல்லி, கல்வி சார்ந்த தேவைப்பாடுகள் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் என்ற விஷயத்தை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அங்கே உரையினை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற உஷாந்தன் அண்ணா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சிற்றுரை ஆற்றுமாறு சமூக செயற்பாட்டாளர் ஆனா காண்டிபன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். விருதுகளாக வருகை தந்திருக்கும் தலித் தென்மேற்கு பிரதேச சபையின் சன சமூக நிலைய அபிவிருத்தி உத்தியோகர் அவர்களே மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் கிராம அலுவலர் மற்றும் தலித் தென்மேற்கு பிரதேச சபையின் மாலை வணக்கங்கள். இந்த சன சமூக நிலையம் இதுவரை காலமும் இயங்காமல் இருந்த மாதிரித்தான் இருந்தது. ஆனால் இந்த நிர்வாகம் இப்பொழுது பொறுப்பேற்றதன் பிற்பாடு ஒரு புத்துயிரூட்டியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த சனசமூக நிலையத்தின் செயற்பாடுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இன்று இந்த பரிசளிப்பு விழாவையும் வெள்ளி விழாவையும் இந்த நிர்வாகம் எடுத்திருப்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. எங்கள் சனசமூக அபிவிருத்தி உத்தியோகத்தரை கேட்டுக்கொள்கிறேன் என்னவென்றால், இந்த வீதி அபிவிருத்தியில் வரும் அந்த கண்ட்ராக்டை ஒரு இரு சனசமூக நிலையங்களுக்கு மட்டும் வழங்காது பொருளாதார ரீதியில் இந்த பிரதேசம் பின்தங்கி இருப்பதால் இந்த ஞானவர வைரவர் சனசமூக நிலையத்திற்கும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். உரையாற்றிய கௌரவ விருந்தினர் காண்டிபன் அண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிருசன் சேவர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த இனிய அணியின் தலைவர்களே மற்றும் மேடை வீட்டிற்கும் பெரியவர்களே, நண்பர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் இந்திய வணக்கங்கள். குறிப்பிட்ட காலமாக விடாமல் உலகில் இருந்த இந்த சனசமூக நிலையத்தை ஒரு சில இளைஞர்கள் முன்னெடுத்து இன்று திறம்பட ஆச்சரியப்படத்தக்க வகையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பணி நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும். அவருடைய வேலையை நீங்கள் ஒருங்கிணைக்காமல் இந்த அனைத்து மக்களும் அந்த நிர்வாகத்துக்கு தோடு என்று ஒத்துழைக்க என்று கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக முன்பு கூறிய போல கல்விக்கான ஊக்குவிப்புகள் வழங்கப்பட வேண்டும். இங்கே கல்வி என்பது உள்ள மட்டத்தை விட இன்னும் உயர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்கான ஊக்குவிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக பெறுபவர்கள் கிடைக்கும், அந்த பெறுபவர்கள் கிடைப்பதற்கு ஏற்ற ஒழுங்கு செய்ய வேண்டும். பெறுவர் மட்டும் வந்தால் போல அந்த பெறுவர் வாரத்தை என்ன செய்யலாம், அதுக்கு ஊக்குவிப்பு வழங்கப்பட வேண்டும். அதுக்குரிய வகுப்புகள், ஊக்குவிப்புகள், புத்தகங்கள் வழங்கப்படத்தான் அந்த பெற்றார் அதை ஒத்தாசை வழங்கினால்தான் நிச்சயமாக பெறுவர் உயரும். அது பாடசாலைக்கும் பெரிய பெரியாக இருக்குது. உண்மையை நான் கொடுக்கின்ற ஒரு விடயம், உண்மையிலே இந்த பிள்ளைகளை நீங்கள் கிட்ட உள்ள பாடசாலை அனுப்புங்கள், தூர உள்ள பாடசாலை அனுப்ப வேண்டாம். அண்மையில் உள்ள பாடசாலைகள் பிள்ளைகள் இல்லாமலுக்கு மிக குறைந்த நிலையில் மூட நிலையில் உள்ளது. அதை தவிர்த்து நீங்கள் தூர இடங்களுக்கு விடாமல் உங்களுடைய பிள்ளைகளை அண்மையில் உள்ள பாடசாலைக்கு விடுங்கள். அப்போதுதான் ஊரும் வளரும், கிராமம் வளரும், கேண்டிங் வேறும். இப்படி போனால் ஊர் பாடசாலையில் 10 பிள்ளைகள் வரை படிக்கக்கூடிய இருக்கும், கடைசியில் பாடசாலையை மூட வேண்டியது. ஆகவே முக்கியமாக கல்வியிலே அக்கறை கொள்ளுங்கள், கல்வியை ஊக்குவிங்கள். உங்களுக்கு என்னால் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று கேட்டுக்கொண்டு இந்த
நிர்வாகத்தினருக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிரமப்பட்டு இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்துள்ளார்கள். அவர்களை முயற்சியை பாராட்டுகிறேன். தொடர்ந்தும் அவர்கள் இந்த சேவையை வழங்க வேண்டும், இந்த செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இனி அடுத்தமைக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உரையாற்றிய கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் நிரூபன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஆங்கில ஆசானாக சுஜீதரன் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒருக்கா ஒரு அப்பா மகனும் ட்ரெயினில் போயிட்டு இருக்கணும். அப்போ மகன் சொல்கிறான், ஜன்னலாக பார்த்துக்கொண்டு இங்கே பாருங்கப்பா மரம் எல்லாம் இந்த பக்கம் ஓடிக்கொண்டிருக்கு, ஏன் மரம் இப்படி ஓடுது? அப்பா சொல்கிறாரு, அதான் ட்ரெயினில் போயிட்டு அப்படி தான் இருக்குமெண்டு. அப்போ திரும்ப மகன் பார்த்து சொல்கிறேன், இங்கே வாங்க பெரிய வாகனம் கூட நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், இந்த பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு, எல்லா பெரிய வாகனம் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கோம், நாங்கள் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கோம். அப்போ அப்பா சொல்கிறேன், நாங்கள் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம், அப்போ ட்ரெயின் இந்த பக்கம் தான் போகும், இங்கால போக வாகனம் இந்த பக்கம் தான் போய்கிட்டு இருக்கோம். அப்போ திரும்ப மகன் சொல்கிறேன், அப்போ ஒரு டனலுக்குள்ளே போயிருக்க, அப்போ இங்கே வாங்க நிறைய நம்மளும் இங்கே உள்ளார போய்கிட்டு இருக்கோம், நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம். அப்போ பக்கத்தில் இருந்து ஒரு பார்த்து ஒரு ஆள் கேட்குறேன், உங்களோட மகனுக்கு எதுவும் பிரச்சனையோ அவருக்கு எதுவும் பிரச்சனை மாதிரி இருக்குது, அப்போ கொண்டு ஹாஸ்பிட்டலோடைய காட்டுங்க. அப்போ அப்பா சொல்கிறார், இல்லை இன்றைக்கு நாங்கள் அவருக்கு ஆப்ரேஷன் கண் ஆப்ரேஷன் முடிஞ்சு கூட்டிக்கிட்டு வரணும். அதாவது அவைக்கு தெரியாது அவர் எப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு 1000 கருத்துக்கள் ஆக்கள் உங்களை பற்றி எதுவும் சொல்லுவீங்கன்னா அதை பற்றி நீங்கள் தோண்டு போகாமல் உங்களோட எடுத்த முயற்சியை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சக்ஸஸில் ஒன்று அந்த முடியுங்க. மற்ற நான் இப்போ ஒரு ரோட்டில் போய்கிட்டு இருந்தேன், அப்போ இங்கே நார்மலாக ஒரு படிக்க போய்கிட்டு இருந்தேன். அவனை தாண்டி என்னத்தான் பைக்கில் போனோடனே அவருக்கு ஏதோ ஒரு பெரிய இது மாதிரி தெரிஞ்சு திரும்ப ஒரு ரேஸ் பண்ணிக்கொண்டு திரும்ப அவரை முந்தி போகிறேன். அப்போ இதில் காட்டுற போட்டி அதுகளை விட்டுட்டு தங்களோட முயற்சியில் தங்களோட கல்வியில் தங்களோட கிராமத்தின் முன்னேற்றத்தில் தங்களோட பங்களிப்பை காட்டுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உரையாற்றிய ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக பரிசில் வழங்கும் வைபவம் இடம்பெற உள்ளது. பொதுத்தர சாதாரண பரீட்சையில் முதல் சித்தி பெற்ற அருளானந்தன் திவானி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பரிசுகளை வழங்குவதற்காக விருந்தினர் அரிஸ்ரீ பாலேஸ்வரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி அருந்தசா பாலேஸ்வரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அந்த மாணவிக்குரிய சான்றிதழை வழங்குவதற்காக இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற செந்தில்நாதன் ஞானரூபன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சான்றிதழை வழங்கிய சிறப்பு விருந்தினர் செந்தில்நாதன் ஞானரூபன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த மாணவிக்குரிய பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு நமது நிர்வாகத்தின் ஆலோசகர் செல்வி கமலராணி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பரிசினை வழங்கிய நிர்வாக ஆலோசகருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக செல்வன் தவறுவன் தனிஷ்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கான பதக்கத்தை அணிவிக்குமாறு இந்த நிகழ்விற்கு கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கணநாதன் உசாந்தன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
பதக்கத்தை அணிவித்த கௌரவ விருந்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அந்த மாணவனுக்குரிய சான்றிதழை வழங்குமாறு கௌரவ விருந்தினர் திரு முருகையா சுதாகரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இம்மாணவருக்குரிய பணப்பரிசிலை வழங்கி கௌரவிக்குமாறு நமது நிர்வாக தலைவர் சிவலிங்கம் ரமணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இம்மாணவருக்குரிய பரிசிலை வழங்குமாறு நமது நிர்வாக உபதலைவர் ராணா சாலினி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இம்மாணவருக்குரிய பரிசிலை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக செல்வன் சிவானந்தன் கையின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பதக்கத்தை அணிவித்து கௌரவிக்குமாறு நமது கிராம சேவகர் நிறுவன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பதக்கத்தை அணிவித்த கிராம சேவகர் நிறுவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இம்மாணவனுக்குரிய சான்றிதழை வழங்குமாறு பொருளாதார உத்தியோகத்தர் ரஞ்சித் குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த மாணவனுக்குரிய பணப்பரிசிலை வழங்கி கௌரவிக்குமாறு நமது நிர்வாக பொருளாளர் நானா சுஜீவன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பரிசிலை வழங்கிய நானா சுஜீவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அம்மாணவனுக்குரிய பரிசிலை வழங்குமாறு நமது நிர்வாக உப செயலாளர் கூனா ரெசினா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த மாணவருக்குரிய பரிசிலை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ராசகுமார் தர்மிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சான்றிதழை வழங்கிய கௌரவ விருந்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தனியன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது நிர்வாக உறுப்பினர் பத்மாபிரியா அவர்கள் மாணவிக்கு பரிசினை வழங்கி வைப்பார். அந்த மாணவிக்குரிய பரிசிலை வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக செல்வன் ஜேருவன் கிருசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மருதலிங்கம் மதுசூதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சான்றிதழை வழங்கிய மதுசூதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அந்த மாணவனுக்குரிய பணப்பரிசிலை வழங்கி கௌரவிக்கும் வண்ணம் கௌரவ விருந்தினர் கானா டயானா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். டயானா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அந்த மாணவனுக்குரிய பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு நிர்வாக உறுப்பினர் நாமுத்து சிவராசா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
மாணவனுக்குரிய பரிசிலை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சாந்தகுமார் தஸ்மன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நமது சனசமூக நிலையத்துக்கு மாதாந்தம் உதயன் பத்திரிகையை வழங்கும் விஜயசங்கர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக அந்த மாணவனுக்குரிய பணப்பரிசிலை வழங்கி கௌரவிக்குமாறு நமது சனசமூக நிலையத்துக்கு வலம்புரி பத்திரிகையை விடும் நாகராசா ரதீசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக அந்த மாணவனுக்குரிய பரிசைக்குமாறு நமது கிராம இளைஞர் சத்யசெல்வம் மதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைத்து விருந்தினர்களையும் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையிலே இந்த வருட காப்போத சாதாரண தர பரீட்சையில் உயர் சித்தி பெற்ற மாணவி செல்வி அருளானந்தன் திவானி அவர்களுக்கு சிறப்பு பரிசிலாக துவிச்சக்கர வண்டி வழங்கப்பட உள்ளது. இச்சமயம் அனைத்து விருந்தினர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த மாணவியின் பெற்றோர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவரும் மேடையில் ஒன்று கூடுவோம். இனிதே நிறைவு பெறுகின்றன.